ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டெலிஷியஸான ஒரு சூப் ரெசிபி. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யலாம் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ப்ரான் சூப். இந்த சூப்பரான ப்ரான் சூப் வந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட் போய் குடிக்க தேவையில்லை, நீ வீட்லேயே அழகாக செய்யலாம். சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக அதே டேஸ்ட்டில். சரி வாங்க, இப்போ டிலே பண்ணாமல் நம்ம இந்த சூப்பரான ப்ரான் சூப் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு நான் கொஞ்சமாக பூண்டு இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக இஞ்சி சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பூண்டு சேர்த்திடலாம். இந்த பூண்டு கூடவே இந்த இஞ்சி சேர்த்திக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ கொஞ்சமாக வெங்காயம், சும்மா ஒரு கால்வாசி வெங்காயம் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துங்க. இந்த வெங்காயத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக பட்டர் போடலாம், இல்லை ஆலிவ் ஆயில் போடலாம், உங்களுக்கு எது வேணுமோ அது போட்டுக்கலாம். இப்போது வெங்காயமும் லேசாக வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு அரை கப் அளவுக்கு ப்ரான்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்து வச்சுருக்கிறது குட்டி சைஸ் ப்ரான்ஸு. இந்த ப்ரான்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு சூப்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த ப்ரான்ஸ் இதில் சேர்த்திக்கலாம். ப்ரான்ஸையும் இதோட சேர்த்து சாட்டே பண்ணிவிடுங்க. இப்போ இது கூடவே நான் கொஞ்சமாக முட்டைக்கோஸ் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி கேரட்டும் கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திடலாம். நான் வந்து இன்றைக்கி ப்ரான்ஸ் மட்டும்தான் போட்டு செய்கிறேன் இந்த சூப்பு. நீங்கள் வந்துட்டு இது கூட ஃபிஷ் ஆட் பண்ணலாம், முள் இல்லாமல். கிராப் கூட ஆட் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வந்துட்டு சீ ஃபுட் சூப் செய்யலாம், அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதையும் சேர்த்தி நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வெஜிடபிள்ஸையும் சேர்த்தி இது ஒரு நிமிஷம் இப்படியே வதங்கட்டும். இப்போ ஒரு நிமிஷம் பக்கமாக நம்ம வதக்கியிருப்போம். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துறேன். இந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பு 3 கப்புக்கு சரியா இருக்கும். இப்போ இது வந்துட்டு லெமன் கிராஸ். எங்கள் வீட்டில் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக லெமன் கிராஸ் இருக்குது, அதனால நான் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் லெமன் கிராஸ் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு அந்த ட்ரைடு ஒன் கிடைக்கும்ல, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் கிடைக்கும். இந்த மாதிரி குச்சி குச்சியாக ட்ரை பண்ணி வச்சுருப்பாங்க, நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு தாய் ஃப்ளேவர் கிடைக்கும், தாய் சூப் மாதிரி ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஒருவேளை இது இல்லைன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லேசாக லெமன் ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க உங்ககிட்ட லெமன் கிராஸ் இல்லைன்னா. இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்திக்கோங்க, அப்புறம் தேவைப்பட்டால் அப்புறம் கூட சேர்த்திக்கலாம் நம்ம. இது கூட ரெட் சில்லி சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்து போகிறேன். இது உங்களோட ஸ்பைஸுக்கு பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைஸியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெட் சில்லி சாஸ் சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். பெப்பரும் அப்படிதான், மறுபடியும் தேவைப்படும் போது நம்ம சேர்த்திக்கலாம். இது மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விட போகிறோம். இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்திருக்கு. நம்ம ப்ரான் போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ வந்துட்டு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியில். இப்போ இதை வந்துட்டு இதில் விட்டு நம்ம இந்த சூப்பு திக்கன் பண்ணுறதுக்காக ஊற்றிக்கலாம். இது ஊற்றினோடனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லைன்னா கார்ன்ஃப்ளோர் வந்துட்டு கட்டி ஆகிடும். இப்போ கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா கொதி வந்துச்சுங்க பாருங்கள், சூப் வந்துட்டு திக்காயிடுச்சு. இந்த திக்னஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க, கூட்டியோ குறைச்சோ. இப்போ நான் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் மேலே போட்டுடலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு கொத்தமல்லி தலை போட்டுக்கோங்க, அதுக்கு பதிலாக ஃபைன் சாப் பண்ணி. இப்போ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ப்ரான் சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை வந்துட்டு சுட சர்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போ இந்த மாதிரி ஒரு சர்விங் பவுலில் நம்ம வந்துட்டு இந்த சூப்பை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ப்ரான் சூப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. குடிக்கிறதுக்கு சுட கண்டிப்பாக இந்த சூப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.